ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2ல இருந்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தொளி உளுந்து 2யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம 5 வத்தல் சேர்த்துக்க போறோம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்டியா தான் இருக்கும். இல்ல வேணும்னா நீங்க தாளிக்க கூட செஞ்சுக்கலாம்.